இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் 2 வருது yn plus 2 minus 4yn equal to 0. So given the condition y of 0 equal to 0 and y1 of y1 value equal to 2. இதாண்ட கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? இவன் வந்து ஈக்குவேஷன் வந்து வச்சுக்கோங்க, அதே ப்ராசஸில் இவன் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்ளை பண்ணுங்க. Z transform taking both sides on 1. Z transform taking on both sides in equation number 1. அப்போ என்ன கிடைக்கும்? டைரெக்டாக எழுதலாம். Z of yn plus 2 minus 4 is constant. Z of yn equal to Z of 0 வந்து 0. சரியா? அப்போ இதனோட ஃபார்முலா என்னடா இருக்குங்க? Z of yn plus 1 Z square z square y of z minus z square into y small y of 0 minus z into y y of of 1. 1. அப்போ minus 4 இது என்ன தெரியும்? capital Y of Z தெரியும். கரெக்டாமா? 0. Okay. இப்போ y of 0வும் y நாட்டும் ஒன்று தான். அதே மாதிரி y of 1ம் y ஒன்றும் ஒன்று தான். அப்போ என்னோட வேல்யூ எப்படி தான்? y of 0ஓட வேல்யூ இது வந்து y of 1. y of 1 அப்போ சப்மிட் பண்ண x square y of z அது 0 ஆயிடும் சார். இது வந்துட்டு 2 ஆயிடும். ஸோ -2. அப்போ போட்டலாமா? அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பியாக போகணும். அப்போ என்னச்சு? y of z காமனாக எடுத்துட்டா என்ன கிடைக்கிறாருங்க? z minus z square சார் ஒரு டவுட் சார். z square minus ஓகே அந்த டேர்ம்ல லாஸ்ட் டேர்ம்லயும் -4. ஓகே கிடைக்கும். அடுத்து ஈவன் 0 ஆயிடும். ஈவன் 0 அந்த ஆயிடுச்சு. டேர்ம் 0 ஆயிடுச்சு சார். -2z -2z that is equal to 2z ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாமா? ஓகே சார். ஆமா சார். So y of z is equal to 2z divided by x square minus 4. Okay. So இப்போ both the sides inverse எடுக்கிறோம். z inverse. அப்ப என்ன? அப்ப both side இருக்கும்போது y of n is equal to 2 வெளிய எடுக்கிறோம் சார். z transform of z by z square minus 4 which is 2 into 4 power n. இங்க ஸ்கொயர் இருக்குதுங்க. ஆமா சார். இப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கன்வெர்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா இல்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்றோமா ப்ராப்ளம். அதுதான் அதுக்கு தான் வந்து அந்த மெத்தடுக்காக நமக்கு தெரியும். Okay sir. x square minus 2 into x square x plus z plus 1 z plus 2. அவ்வளவுதான். அப்ப நான் ஆல்ரெடி என்ன சொல்கிறேன்? எல்லா ஃபார்முலாவுக்கும் z இருக்குதுனால நான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண போறேன். அதனால வந்து இந்த z வந்து நான் காமனா எடுத்துக்கிறேன். அப்படியே இருக்கும்போது நான் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த டேர்ம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறேன். z அப்படியே இருக்கும்போது இந்த டேர்ம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறேன். சரியாமா? ஓகே சார். எதனாலே தெரியல. ஃபார்முலால z இருக்கு நியூமரேட்டர்ல. அதனால இந்த z மட்டும் எக்காரணத்துக்கு மட்டும் நீ வந்து அப்ளை பண்ணிராத. நம்ம லாக் ஆயிடும். ஓகே சார். லாக் ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணனும். அத நம்ம உட்கார்ந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அதுல நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் பண்றோம்னா மேல இருக்க z நம்ம எடுக்க கூடாது இல்லையா? எடுக்க வேண்டாம். z ஸ்கொயர்டா இருந்தா ஸ்ப்ளிட் அப் பண்ணி எடுத்துக்கோ. ஓகே z ஸ்கொயரா இருந்தா ஒரு டேர்ம்ல z இன்னொரு டேர்ம்ல 1 எடுத்துட்டு ஒரு z அங்கேயே விட்டுறணும். அவ்வளவுதான். அதுதான் ஐடியா. ஓகேங்களா? அத மட்டும் மறந்துடாத. சோ பேசிக்கலி நியூமரேட்டர்ல ஒரு z இருக்கணும் சார். இதுனா தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அந்த z அப்படியே வெச்சுக்கிறோம். சரி ஓகே. ஓகே இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண போறோம். அப்போ 1 divided by z minus 2 into z plus 1 z plus 2 is equal to a by z minus 2 plus b by z plus 2. சரி அப்ப so LCM எடுக்கும்போது சார் a into z plus 2 plus b into z minus 2 is equal to 1. ஓகே. so ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு z is equal to -2 அப்ளை பண்ணா a வந்துட்டு 0 ஆயிடும் சார். so b க்கு வந்துட்டு b into -4 ன்னு வந்துரும் சார் which is equal to 1. so b is equal to 5 sir. b equal to 5 லடா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகுதுங்க. sorry ஓகே. b is equal to -1/4. so b வந்துட்டு z வந்துட்டு 2 ஆ இருந்தா அது வந்துட்டு இதாகும் சார். a வந்து +1/4. அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இத ரீப்ளேஸ் பண்ண போறோம். a ஓட வேல்யூ 1/4, b ஓட வேல்யூ -1/4. அது வந்து எங்க அப்ளை பண்ண போறோம்? இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். ஆல்ரெடி 2 வெளிய இருக்குது. இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். அப்ப அப்ளை பண்ண என்ன வெளிய பார்க்கலாமா?
y of n ஆல்ரெடி 2 வெளியே இருக்குது. அப்போ ஃபார்முலா படி என்ன சார் எழுதலாம் 1/4 டிவைடட் பை ஏ கீழே என்ன இருக்குது, ஏ கீழே z மைனஸ் 2 ஏ கீழே z மைனஸ் 2 ஆல்ரெடி ஒரு z இங்க இருக்குது, ஆல்ரெடி ஒரு z ஓகே இந்த இடத்துல அப்ளை பண்றோம். ஓகே ஓகே ஆமாடா. சார் நீங்க பேசுறது கிளியரா இல்ல சார், கொஞ்சம் என்னடா என்ன வேணும் சொல்லு. கொஞ்சம் ஸ்லோவா சார் ரன் ஆகுது. ஓகே இப்போ உங்களுக்கு பாருங்க கீழே ரெண்டாவதுதாமா. இல்ல சார் ஸ்கிரீன் ஓகே சார், நீங்க சொல்றது கொஞ்சம் ஸ்லோவா. ஓகே ஓகே இப்போ 1/4 ஆல்ரெடி ஒரு z அங்கே விட்டுருக்குறோம், அதனால இங்கே z வரும், கீழே வந்து z மைனஸ் 2 ப்ளஸ்ஸுக்கு வந்து இங்கே மைனஸ் ஆகும், ஏன்னா பியோட வேல்யூ மைனஸ் வேல்யூ. அப்போ மைனஸ் 1/4 டிவைடட் பை z ப்ளஸ் 2. கரெக்டாமா? ஆமா சார். இப்போ சொல்கிறேன் 2 இன்ட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணிருங்க 1/4 கான்ஸ்டன்ட். ஓகே சார். 2 இப்போ மொத்தமா வெளிய காமனா வச்சிட்டு 1/4 எடுத்துட்டு z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus 2. வெரி குட். மைனஸ் 1/4 z இன்வர்ஸ் ஆஃப் z by z plus 2. அவ்வளோதான் z plus 2. அப்போ என்ன 2 வெளியே இருக்குது, 1/4 வெளியே இருக்குது, அதனால 4 கூட எடுத்துக்கோங்க, 1/4 கூட வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே சார். z இன்வர்ஸ் so 2 power n சார். மைனஸ் அதனோட ஃபார்முலா மைனஸ் 2 power n. அவ்வளோதான். அப்போ இது சிம்பிள் பண்ணி 1/2 1/2 தான். அப்போ என்ன எழுதலாம் ஒன்று 1/2 உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும், 2 பவர் n மைனஸ் 1 மைனஸு இது எப்படி எழுதாம பாருங்க, மைனஸ் 1 பவர் n எழுதிடலாமா, மைனஸ் 2 1 பவர் n மைனஸ் 1. இந்த 2 உள்ளே போகும்போது 1/2 உள்ளே போகும்போது, அதாவது இங்கே 1/2 இருக்கிறதுன்னு அது உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ 2 பவர் n டிவைட் பை 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பவர் n டிவைட் பை 2 எழுதிக்கலாமா? அப்போ அது எழுதும்போது இது என்ன கிடைக்கும், ஓகே பவர் -1 ன்னு போகும் சார். ஓகே அப்போ இந்த டைம் என்ன ஆகும், அதுதான் எனக்கு டவுட்டாக இருந்தது. அப்போ மைனஸ் 1 பவர் n இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1 எழுதலாமா? இது கரெக்டு தானே? இது ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன், அதாவது இது ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். மைனஸ் 2 என்ன இருக்குதுல்ல, மைனஸ் 1 பவர் n இன்ட்டு 2 பவர் n. சார் நான் இப்படியே விட்டா எனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்களா? கேளுடா கண்ணு, அது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறோம் அந்த அளவுக்கு மார்க் கிடைக்கும், அதனால சிம்பிளிஃபை பண்ணுறோம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒவ்வொரு சில ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஆன்சர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார், அதனால நான் இதோட விட்டுறேன் ஆன்சர். ஓகே ஒரு சிலர் வந்து ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணும்போது இதுதான் எண்ட் ஆஃப் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த எண்ட் ஆஃப் ரிசல்ட்டாக காட்ட வேண்டும். இது வந்து கஷ்டம் இல்லை, இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோ, ஏன்னா அதை ஸ்கிப் பண்ணாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ 1/2 வெளியே இருக்குதா, இங்கே 2 பவர் n மைனஸ் 2 பவர் n இருக்குதா மங்கன்னு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1/2 உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ என்னாச்சு 2 பவர் n டிவைட் பை 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பவர் n டிவைட் பை 2. கரெக்டாமா? அப்போ இது வந்து 2 பவர் 1, இந்த 2 பவர் 1 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், 2 பவர் n மைனஸ் 1 மைனஸ் இங்கே மைனஸ் 2 பவர் n இருக்கிறதுனால நான் இது என்ன எழுதுறேன்னா மைனஸ் 1 பவர் n இன்ட்டு 2 பவர் n எழுதிட்டு அதுலேருந்து நான் சிம்பிளி பண்ண போகிறேன். சரியாம்மா? புரியுதாம்மா? ஓகே சார். அதாவது ab ஹோல் பவர் என்னோட ஃபார்முலா, ab ஹோல் பவர் என்ன, a பவர் n b பவர் n டு b பவர் n, அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே அப்போ என்னாச்சு, எகெயின் 2 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1 2 பவர் n மைனஸ் 1. கரெக்டாமா? ஓகே சார். அவ்வளோதாங்க. அப்போ 2 பவர் n மைனஸ் 1 வெளியே எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 1 பவர் n கிடைக்கும். சார் ஆனால் எனக்கு ஒரு டவுட் சார். நான் சொல்லுமா. ஸோ ஓகே சார். ஸோ ஃபார்முலா வந்துட்டு a பவர் m இன்டூ b பவர் a பவர் n which is a பவர் m plus n இல்லையா சார்? ரெண்டுமே சேம் டீம்மா. இப்போ a ஸ்கொயர் அதான் சார் a பவர் m இன்டூ a பவர் n is equal to a பவர் m plus n. ஓகே இது ரெண்டுமே பவர் வந்து டிஃபரன்ஸ். ஃபார்முலா இது ஃபார்முலா கண்ணு. ஏன்னா இங்க என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. அதான் சார், அத நம்ம இங்க அப்ளை பண்றோம். n வந்துட்டு -2 ஆ இருக்கு, அவ்வளவுதான். m வந்துட்டு n ஆ இருக்கு. ஆமா. so it is n minus 2 sorry n minus 1. அதாவது நீ சொல்ற ஃபார்முலா இந்த ஃபார்முலா a பவர் m டிவைடட் பை a பவர் n
ஈக்குவல் டு ஏ பவர் எம் அதான் சார் எம் n மைனஸ் மைனஸ் டிவிஷன் பிளாக். இது டிவிஷன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே சார். அப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். மற்றபடி எது இல்லை. சரிங்களா? ஓகே சார். ஸோ இது என்னது ஆர்டர் 2 ரெண்டுமே ஹோமோஜினியஸ் தான் சால்வ் பண்ணிக்கிறோம்.